ஒரு நாள் காட்டுல மழை விடாம பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த காட்டுல இருந்த ஒரு குரங்கு அந்த அடைமழையில நனைஞ்சுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு ஒரு மரத்தடியில பதுங்கி நின்னுகிட்டு இருந்துச்சு. அதே மரத்துல பறவை ஒண்ணு கூடு கட்டி தன்னோட குஞ்சுங்க கூட மழையில நினையாம பாதுகாப்பா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. மரத்தடியில குரங்கு நனைஞ்சி நடுங்குறத பார்த்ததும் அந்த பறவைக்கு குரங்கு மேல இறக்கம் வந்துச்சு. மனசு தாங்காம அந்த பறவை, குரங்காரே என்ன பாரு, வெயிலும் சரி மழையிலும் சரி என்னையும் என்னோட குஞ்சுகளையும் காப்பாத்தணும்ன்றதுக்காக கூடு கட்டி இருக்கேன். அதனாலதான் இந்த அடைமழையிலும் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நீயும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு கட்டி இருக்கலாமே. அப்படி நீ கூடு கட்டி இருந்தா நீ இப்படி நினைய மாட்டல அப்படின்னு அந்த பறவை சொல்லுச்சு. இத கேட்ட குரங்குக்கு கோபம் சீறிக்கிட்டு வந்துச்சு. உன்னை விட நான் எவ்வளவு வலுவானவன், எனக்கு நீ புத்திமதி சொல்றியா அப்படின்னு அந்த குரங்கு கேட்டது மட்டும் இல்லாம, இப்போ உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல விடுவிடுன்னு ஏறி பறவையோட கூண்ட பிச்சு எரிஞ்சிச்சு. பறவைக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு, அறிவுரை கூட அதை கேட்டு நடக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும்னு. துஷ்டனுக்கு நல்லது செய்ய போய் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பா இருந்த கூண்டை இழந்து நினைறோமேனு மனம் வருந்துச்சு. நாமும் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி அந்த அறிவுரைய யார்கிட்ட சொல்றோம், இதை இவர் ஏத்துப்பாரான்னு யோசிச்சுதான் சொல்லணும். இந்த அறிவுரைய ஏத்துக்க தயாரில்லாத மனதுல அறிவுரைன்ற விதைய போட்டா அது பலன் தராது. சரியான நேரம், சரியான மனநிலை, சரியான மனிதர், இவை மூன்று சேர்ந்தாதான் நம்ம சொல்ற அறிவுரைக்கு பலன் தரும்.